அவளோட பேக் இருக்குல்ல அது தொலைஞ்சு வச்சு நம்ம பிராங்க் பண்ணலாம். பேக்ல இல்ல இப்ப நாளைக்கு மேம் பண்ணு நல்லா அடிப்பாங்க. என்ன क्वेश्चन பண்ணாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? குச்சில அடிப்பாங்கடி, வலிக்குண்டியது. டைரி ஸ்கூல் டைரி எங்க தொலைச்சுனா அடி வாங்க பரவாயில்லையா? அது கொஞ்சம் வலி பாரு. இங்க வா சான்விகா, பேசிட்டு இருக்கேன்ல, இங்க வா. ஐயோ தங்கம்மா இரு, அழுக கூடாது. சூர்யா 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 சொல்றா என்ன? சானுவை ப்ராங்க் பண்ணுறக்கு ஒரு நல்ல கண்டென்ட் வச்சுருக்கேன். என்ன கண்டென்ட்னா, சானுவை நான் இப்போ போய் ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வர போவேன்ல, எப்படி இருந்தாலும் ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வரும்போது அவளோட பேக் இருக்குல்ல அது தொலைஞ்சி வச்சு நம்ம ப்ராங்க் பண்ணலாம். அது வந்து தொலைஞ்சிருச்சு காணான்ட்டு நம்ம வந்து தேடுறது, அப்புறம் அவங்க மேமை கூப்பிட்றது, இப்படிலாம் பண்ணலாம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சானுவை நான் கூப்பிட போவேன்ல, போகும்போது வர வழியில் அவள் தூங்கிடுவான். அப்போ தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு பேக்கெல்லாம் பார்க்க மாட்டாள், எந்திரிச்சு டிவி தான் போடுவாள், இல்லைனா சாப்பிடுவா, இல்லை ஏதாவது பண்ணுவாள், விளையாடுவாள், இதுதான் பண்ணுவாள். ஸோ பேக்கை பார்க்க மாட்டாள். நம்ம என்ன பண்ணலாம், அவள் தூங்கிட்டதுமே பேகை எடுத்துகிட்டு போய் நான் மேலே வச்சிடறேன் மாடியில். குழந்தைகளாம் மாடிக்கு போக மாட்டாங்க நீ சொல்லி வச்சுருக்கனால அவள் மாடிக்கெலாம் போக மாட்டான். ஸோ வீட்டுக்குள்ளே தான் தேடலாம் நம்ம பேகை. சரியா? இப்போது 2 விஷயம் ஒன்று இருக்குது. முதல் மிஷன் என்னென்னா சாணுவை தூங்க வைக்கணும். 2வது மிஷன் அவனை நம்ப வைக்கணும். சரியா? உனக்குள்ள ஒரே டாஸ்க் எப்படியா தூங்க வச்சிடறேன். கண்டிப்பாக தூங்கிடுவோம். தூங்கலன்னா அந்த ப்ராங்க் இந்த ப்ராங்க் வெற்றி பெறணும்னா, இந்த ப்ராங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா, இப்போ சாணு தூங்கணும். அதனால் நான் அவளை தூங்க வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறேன். உன்னால முடியும். தங்கம்மா பேக்கு பத்திரமா பிடிச்சிக்கோ. சரியா? போகலாமா? தெரியலையே அந்த பாய் நேம் தெரியல, கேர்ள் நேம் வேணா தெரியும். நீ வந்து பேக்கை மட்டும் பத்திரமா பிடிச்சிக்கோ. பேக் முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல பேக் முன்னாடி வச்சு தான் போறாங்க. அவங்கள குட் கேர்ள்னா சாணு யாரு? சூப்பர் குட் கேர்ள். அப்ப சாணு முன்னாடி வச்சு படுத்துக்கிட்டே இப்போ வாங்கிட்டாங்கம்மா. போலாமா? ஐயோ சூப்பர் குட் கேர்ள், வாங்க போலாம். சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு கைஸ். பண்ணதுலே இதான் பெரிய சம்பவம். ஃபேம், உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன வாக்க காப்பாற்றுவேன்னு. எப்படி? நான் தான் சொல்கிறேன்ல அவள் தூங்கிடுவான்னு. ஒன்றுமில்லை. எப்படி இவ்வளோ தூங்க வைக்கிறதுனா, பைக்கை ஒரு 30 ஸ்பீட்லேயே ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு போய்கிட்டே இருந்தோம்னா தூங்கிடுவான். மிஷன் 1 சக்ஸஸ், அவளை தூங்க வைக்கிறது. 2வது மிஷன் 2 இந்த பேக்கை போய் ஒழிச்சுக்கணும். 3வது அவளை நம்ப வைக்கணும். இந்த 3 பண்ணுறோம்னா ப்ராங்க் அடிப்பொலி. இந்த வருஷத்தோட சிறப்பான ப்ராங்க். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. என்னடா தூங்கிட்டா? பரவாயில்லடா, தூங்க வச்சு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஐயோ கூப்பிட்டு வந்துருக்குதுடா, சொன்ன மாதிரி தூங்க வச்சுட்டேன். பாதியில் எந்த ஸ்டாஃப் சூர்யா கத்துறனால பைத்தியகாரி சூர்யா தற்கொலை படிக்காத தற்கொலை. அவ தூங்கட்டும், நம்ம போய் பேக் ஒழிச்சு வச்சிடலாம். பேக்கை இங்கே வச்சிடலாம். சூர்யாக்கே பேக் எடுத்து போகணும்னு தோணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? என் தங்க புள்ள எந்திரிச்சிட்டியா? Many tic tacs later. தங்கம்மா நீயே எந்திரிச்சிட்ட, எந்திரிச்சு முறுக்கு சாப்பிட்ற. ஆனால் உங்கள் மம்மி தூங்கிட்டு இருக்கா தங்கம்மா இன்னும். ஏ குண்டு குண்டு எந்திரி, அவள் எந்திரிச்சிட்டா. நான் போய் உட்காடுறேன், நீங்க வந்து கேளு. சரியா? சரி, 5 + 2 எவ்வளோ தங்கம்மா? 5க்கு அப்புறம் என்ன? 4. சரி, 6க்கு அப்புறம் 7. ஏய் தர தோனி வேற லெவல் தரமா. பட்டு பட்டு இன்னைக்கு என்ன எல் சொல்லி கொடுத்தாங்களா? நான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? எல் எல்
எல்லுடா என்னடா எல்ல பார்க்கணும். எல்லு நான் காமிக்கிறேன் இப்படி போட்டு சொல்லி கொடுத்தாங்களா? Go up slanting. சரி Go up slanting. Bend a little. Come down. Go up. வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதான் சின்ன லைனா go up. ரொம்பலாம் வேணாம். சரி ரொம்பலாம் வேண்டாம். கரெக்டா எடுத்து வந்தியா? பென்சில் ஸ்கேல்லாம் கரெக்டா எடுத்து வந்துட்டியா? பென்சில் இரேசர் ரப்பர்லாம் எடுத்து வந்துட்டியா? ஏய் என்னடி எடுத்து வந்து ஷாமன் எடுத்து வந்து நான் ஸ்கே மட்டும் தான் எடுத்து வரல. ஏன் எடுத்து வரல ஸ்கேல் மட்டும்? நீயே தெரியல. ஏய் ஸ்கூல்ல நீ தானே ஏய் ஏய் ஸ்கூல்ல நீ தானே எடுத்து வரணும். நீ தானே எடுத்து வரணும். ஸ்கூலுக்கு நீ தானே கேட்டணும். நான் இங்க இருந்து வீட்ல இருந்தே நான் கொடுத்து விடலையா அம்மா? ஐயோ அதை சொல்லு பட்டு சாரி பட்டு. சரி வா பேக் எடுத்து வைக்கலாம். அரைச்சிட்டியா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அரைச்சு முடிச்சிட்டியா? அரைச்சிட்டியா நல்லா? இன்னும் அரைக்கலையா? சரி அரைச்சிட்டு பேக் எடுத்துட்டா எல் போடலாம். ரஃப் நோட் எல் போட்டு பழகலாம் சரியா? சரி எந்திரி பேக் எடு. பேக்காவது காமி நான் பேக்ல பாத்துக்கிறேன். நீ தூங்கிட்டு இருந்தாலும் நான் பேக் டிஸ்டர்ப் பண்ணல. பேக் எங்க? பேக் எங்கடி? ஏய் மாமா பேக் எங்க? பேக் கேக்குறான். பேக் சொல்லு. பேக் எங்கிட்டேங்கடி? அவதாண்டி முன்னாடி வச்சு படுத்துட்டு இருந்தா வண்டியில வரும்போது. பேக் எங்க பட்டோ? என்ன தெரியாதுன்ற எனக்கு புரியல. பேக் எங்க? ஏய் ஏய் தூங்கிட்டு இருக்கும்போது சாணு பேக் வண்டியில வச்சிருந்தாடி. வண்டி மேல கீழே வண்டி மேல வச்சா தூங்கினா. வண்டி மேல வச்சா சரியா தூங்கினா. பேக தெரியாது. லஞ்ச் பேக் நீ பாத்தியா? டேய் நான் லஞ்ச் பேக் பார்த்தேன்டா. எல்லாமே சாப்பிட்டுட்டா. ஸ்நாக்ஸ் கொடுத்த ஆரஞ்சு எல்லாமே சாப்பிட்டுட்டா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவ பேக் எங்க இப்போ? என்னடி சொல்ற? பேக் எங்க? டேய் ஸ்கூல்ல இருந்து வந்தியா? எங்க வச்சிருந்தா? நான் எங்க அங்க வச்சிருந்தேன்? அவன் இங்க இருக்கு. இங்க பாருங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தியா? ஸ்கூல்ல இருந்து மாமா வந்து கூப்பிட்டு வந்தானா? பைக்ல வந்தீங்களா? பேக் லஞ்ச் பேக் ரெண்டு இருந்ததா? லஞ்ச் பேக் அம்மா பார்த்துட்டேன். ஸ்கூல் பேக் எங்க? எனக்கு தெரியல. இங்க பாரு. இல்ல இல்ல ஸ்கூல்ல இருந்து பேக் கொண்டு வந்து சூர்யா பேக் வந்து எங்கிட்ட கொடுத்தா. சூர்யா சாணு கொடுத்தா. ஸ்கூல் முடிஞ்சவங்க எங்க தானே கொடுத்த பேக் ஸ்கூல் கொடுத்தா. ஆனா கொடுக்கும்போது நான் வாங்கினேன். அப்புறம் பேக் பின்னாடி போட முடியாதாங்கம்மா முன்னாடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பேக் படுத்துட்டு இருந்தா. ஒருவேளை தூங்கிட்டு இருக்கும்போது வண்டியில வரும்போது இங்கே விழுந்துருச்சோ? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எங்க போய் எடுத்துட்டு வருவ? வந்து 1 ஹவருக்கு மேல தூங்கிட்ட. டைம் பாரு 6 ஆச்சு. 5:30 ஆச்சு. நீ வந்தது 3:40க்கு வந்த. ஆனா எங்க விழுந்துச்சுன்னு எப்படி தெரியும்? அந்த வழி போய் பார்த்தா தெரியும். ரொம்ப குஷியோ? ஸ்கூல்ல இருந்து பேக் கொண்டு வந்தியா இல்லையா? பேக் கொண்டு வந்த இல்லையா? மாமாட்ட கொடுத்தியா? வரும்போது எங்கேயோ போட்டுருப்போன்னு சொன்னா நீ தானே முன்னாடி உட்கார. வெளி சோஃபால இருக்கும் நினைக்கிறேன். நான் வந்தா சாணு தூக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் பார்க்கல. நீ பாத்தியா? இருக்கா? அடே இல்ல. சோலி முடிச்சு வண்டியில ஏறும்போது வண்டியில ஏறும்போது ஸ்கூல் பேக் யார்கிட்ட கொடுத்த? மாமாட்ட கொடுத்தே இல்ல நீ டேங்க் மேலே வச்சு படுத்தியா? நீ கரெக்டா கடைசியா எங்க தூங்குன? ஐயோ பேக். ஆமா புரிஞ்சு. ஆமா நீ பேக் முன்னாடி வச்சு பேக் மேல தூங்கிட்டு இருந்தியா? பேக் ரோட்ல எங்கேயோ விழுந்துருந்தா கிடைக்கலன்னா அதுல புக்ஸ் எல்லாம் இருக்கு. மேம் சங்கீதா மேம் பார்த்தா அடி பின்னிடுவாங்க பேக் தொலைச்சிட்டோன்னா. ஏய் நான் எடுக்கலடி. வண்டியில என்கிட்ட கொடுத்தா. ஆனா எனக்கு தெரியாது. நான் வந்து அதை பார்க்கல. எனக்கு இப்ப ஸ்கூல் பேக் வேணும். என்ன பண்றது சொல்லு. உன் ஸ்கூல் பேக் தானே? நீ தானே பொறுப்பா? என்ன இன்னொரு பேக் இருக்குல்ல? அதுக்காக இன்னொரு பேக் இருந்தா உனக்கு வந்து
புதுசு கொடுத்துடணுமா? அதுக்குள்ள உன்னோட டைரி தொலைஞ்சு போச்சுன்னா மேம்கிட்ட நாளைக்கு போய் அடி வாங்குவா, பரவாயில்லையா? மேம் ஸ்டிக் வச்சிருப்பாங்க. டைரி, ஸ்கூல் டைரி எங்க தொலைச்சுனா அடி வாங்குவா, பரவாயில்லையா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பேக் இப்ப காணோம், அதுக்கு கொஞ்சம் வழி பாரு. இங்க வா சான்விகா, பேசிட்டு இருக்கேன்ல, இங்க வா, இங்க வா, இங்க வா. கமல் எழுதி. ஐயோ தங்கம்மா இரு அழுக கூடாது. ஐயோ அழுதுட்டா ஃபேம். சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, திரும்ப இங்க பாரு, இங்க பாரு. இப்போ டைரி வந்து ஸ்கூல் டைரி கரெக்டா? ரஃப் நோட்டு வாங்கிக்கலாம், பென்சில் ஷார்ப்னர்லாம் வாங்கிக்கலாம். டைரி வந்து ஸ்கூலோட டைரி கரெக்டா? ஸ்கூல்ல தானே கொடுப்பாங்க, டெய்லி மேம் எழுதி கொடுப்பாங்கல்ல, அப்புறம் அம்மாவுக்கு மெசேஜ் வரும்ல. இப்போ அந்த டைரியுமே காணாம போச்சு, பேக்ல இல்ல. இப்ப நாளைக்கு மேம் பண்ண உன்னதான் அடிப்பாங்க. உன்னை கொஸ்டின் பண்ணாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? குச்சில அடிப்பாங்கடி, வலிக்குண்டியது. என்ன சொல்லலாம்னு சொல்லு. ஐயோ எனக்கு ஒரு மனசுல. இங்க பாரு, நான் நாளைக்கு உங்க கூட ஸ்கூலுக்கு வரேன், இந்த மாதிரி மேம்கிட்ட சொல்றேன், ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கா சானு பைக்ல தூங்கிட்டா, தூங்குனனால பேக் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு மேம், அதுல டைரி இருக்கு சொல்லிட்டுமா? உண்மை எதுவோ அதுவே சொல்லிட்டுமா? நீ தொலைச்சிட்டேன்னு நான் சொல்லிட்டுமா மேம் கிட்ட? ஆனா சாணு தொலைக்கலையாடி, ஏன்னா இங்க இருக்குடி. இனஃப்டா அடிச்சிடு. ஏய் நீ தாண்டி இப்போ சொன்ன ஒளிச்சு வைக்க, நீ தாண்டி சம்பந்தமா சொன்ன. அவளுக்கு தெரியாதே. ஏய் இப்போ என்ன, நான் பேட் ஆகணும், இப்போ நான் கமெண்ட் பாக்ஸ்ல நீ நெகட்டிவ் ஆக்குவாங்க அப்படிதானே? இப்போ நீ தானே இருக்கு. ரொம்ப குஷியோ? எனக்கு புரியல. நான் எங்க அடிக்கிறேன், நீ எங்க அடிக்கிற சொல்லு. அவனுக்கு அடிப்பட்ட கால்ல நான் அடிக்கிறேன். ரொம்ப நாள் எனக்கு வன்மம், சரியா? விட்டுருவாளா? அச்சோ இங்க வாத்தங்கம்மா, அடிக்கிறது சொல்லு. விடமாட்டாவ என்ன அடிக்கலாம். என்னடி? ஐ லவ் யூ.